இதான் நம்ம அவுட்டோரில் இருக்க பிளான்டட் அக்வாரியம். ஸோ நம்ம வந்து இதில் கப்பீஸ், மாலி அந்த மாதிரி இல்லாமல் வேறு இதுலேயே இப்போ ஜம்போ ஏரோ பேர் தெரியல, ஜம்போ ஏரோ என்னமோ அது பேர், கோல்டன் கப்பீஸ் அதெல்லாம் ப்ரீட் விட்டு இது வந்து லோ பட்ஜெட், இதெல்லாம் வந்து லோ பட்ஜெட் அக்வாரியம். நீங்கள் வீட்டில் கூட இதெல்லாம் செய்யலாம். என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து என்னென்ன வேணும்னா ஒரு கேனு, அடுத்தது ஒரு மண் போடுறதுக்கான ஒரு சாயில் பிளான்ட்டு, அடுத்தது இந்த ஒரு டப்பா. ஸோ இதெல்லாம் நான் வந்து வீட்டில் சும்மா தான் கிடந்தது, அதனால நான் இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இதுலேயே பண்ணலாம். நீங்களும் இந்த மாதிரி பிளான்டட் அக்வாரியம் வந்து அவுட்டோரில் செய்யலாம். ஆனால் இதில் செம்ம பெரிய சிக்கல் இருக்குது. தட்டாம்பூச்சி வரும், பாசி வரும், அடுத்தது இன்னமும் அந்த பேர் வர வந்துச்சு, பாசி வரும், நத்தை வரும், எல்லாம் வரும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்துக்காதீங்க. அது வந்துச்சுன்னா வெளியே எடுத்து போட்டுக்கேன். மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிடணும். ஸோ நீங்கள் இப்போ நான் வந்து இதில் வச்சுருந்தா நான் இதிலே பார்த்துப்பேன். ஏன்னா அந்த தட்டாம்பூச்சிலாம் அவ்வளோவும் எந்தில் வராது. அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி சிமெண்ட்டு தொட்டிலெலாம் வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் மட்டும் வளர்க்காதீங்க. ப்ரீடிங் இது பண்ணுறேன்னா சும்மா கேருங்க, இந்த மாதிரி டப்பா கூட எடுத்துக்கோங்க, அதுவும் உள்ளே வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த தட்டாம்பூச்சிலாம் வந்து பெருசானோடனே சின்னதாக இருக்கும் போது சின்னதெல்லாம் சாப்பிடும், பெருசானோடனே பெருசாலாம் சாப்பிடும், எல்லாத்தையும் சாப்பிட்ரும். அதுக்கப்புறமா நம்ம தொட்டியில் காலியாக இருக்கும். அடுத்தது புழு பூச்சி தான் உள்ளே வரும். ஸோ நீங்கள் கொஞ்சம் வெளியே வைக்காத அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, இது வந்து இப்போ வரையும் பெயிண்ட் அடிச்சிருக்கேன் சும்மா. அதுக்கப்புறமா உள்ளார ஸ்டோன்ஸ்லாம் போட்டிருக்கேன். உள்ளார ஏதாச்சும் நல்லா பிளான்ஸ்லாம் வைக்கணும். என்ன மாதிரி பிளான்ஸ் வைக்கலான்னு கொஞ்சம் ஐடியா தாங்க. பாய்.